Okay, good, very good. செம்மையா இருந்துச்சு. நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைஸ். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கலாம். Very nice movie. சூப்பர், வெரி நைஸ். எல்லாரும் பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். வெரி நைஸ். படம் நல்லா இருக்கு உங்களுக்கு. நைஸ். நைஸ் மூவி. சூப்பரா இருந்துச்சு. லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் பட் கதை திருப்பம் இருந்துச்சு. ரிமைன்ஸ் படம். வெரி குட். Very nice movie. வெரி நைஸ். 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 ஓகே. That's good. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. The movie was good. சூப்பர். Nice movie. வணக்கம், நான் தான் யோகி பி. இப்போதான் விடுதலை 2 பார்த்து முடிஞ்சு வெளியே வந்தேன். படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். எங்கே பார்ட் 1 முடிஞ்சிச்சோ அங்கேருந்து ஆரம்பித்து பல கோணத்துலேருந்து கதை, எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து சம்பவம் நடந்து என்ன ரொம்ப அழகாக இந்த கதையை வந்து ஒரு சிந்தனை, மனசும் சிந்தனையும் சேர்ந்து ஒரு எழுச்சிகரமான ஒரு புரட்சிகரமான ஒரு படம்னு சொல்லலாம். ஐ லவ் த மூவி அ லாட். நிச்சயமாக போய் பாருங்கள். எண்டிங்கில் வந்து உருக்கிட்டாரு வெற்றிமாறன். இந்த ராஜா சார் மைஸ்ட்ரோ சொல்ல தேவையில்ல, மியூசிக் அற்புதமாக இருந்துச்சு. அண்ட் விஜய் சேதுபதி சார் அண்ட் சூரி சார் கலக்கிட்டாங்க. விடுதலை பார்ட் 2 அமேசிங், வேர்ல்ட் கிளாஸ். நல்லா இருக்கு. அருமையான படம். எப்படி சொல்கிறதுனா, பார்ட் 2 ரொம்ப அழுத்தமாக இருக்குது. பார்ட் 1 விட பார்ட் 2 ரொம்ப அழுத்தமாக இருக்குது. இந்த படம் இன்னும் கொஞ்சம் நம்ம புரிதலோடு பார்க்கணும். ஏன்னா வந்து நமக்கு எதிர்பார்க்க முடியாத கிளைமேக்ஸ், இன்டர்வல் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பேசு பொருளாக அமையும். மலேசியா பொறுத்த வரைக்கும் அருமையான படம், வேறு லெவல். இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவி. ஐ எம் ஃப்ரம் பிகினி ஏரியா, கேடி பேசுகிறேன். ஓகே, எனக்கு வந்து படம் வந்து உண்மையாக ஆனஸ்டாக நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பே வந்து வெற்றியமாக சொன்னபடியே வேற லெவலில் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து டைலாக் தெரிவி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டி சேச்சிலாம் வேற லெவலில் இருந்தாங்க. சேச்சி வாழ்க அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எமோஷன் ரொம்பலாம் இருந்துச்சு. இன்னொன்று பார்ட் 3 இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி எண்டு பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸில் ஒன்று இருக்கு, மனசில் ரொம்ப உடஞ்ச மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. மற்றபடி சூரி வந்து இப்பயாச்சும் வந்து சூரி வந்து பொங்கி எடுப்பாரு, கீழே இருக்க மாட்டோம் நினைச்சேன். பயப்பட பொங்கிட்டாரு. அப்படி இருந்துச்சு. மறுபடியும் எல்லாம் வந்து பாருங்க, உண்மையாவே அடியா இருக்கு. பட்டி இருக்கான்னு தெரியல, வந்தா நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி இடத்துக்கு சூரிய வந்தா அடியா இருக்கும். உண்மையிலே படம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. விடுதலை 3 வரும் அப்படின்னு எதிர்பார்த்து போனேன். ஆனா விடுதலை 3 வராது. ஏன்னா படம் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமா இருந்துச்சு. இப்போதும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம், இருந்தாலும் ரொம்ப மனசுக்கு வலிக்கிற அளவில் இருந்துச்சு இந்த படம். உண்மையிலே சூப்பர் டூப்பர் படம். இந்த படத்தை நீங்களாம் கண்டிப்பாக போய் பார்க்கணும். விடுதலை 2 உங்கள் அருகாமையில் உள்ள தேட்டரில் போங்க, போய் படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அண்ட் லைக் ஸோ பேசிக்கலாக வந்து படம் வந்து சாலிட்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் வந்து லைக் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும். ஸோ படம் பார்க்குறவங்க வந்து தயவுசெய்து வந்து பார்ட் 1 அளவுக்கு வந்து யாரும் வந்து எதிர்பார்த்து பார்க்காதீங்க. 0 எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாருங்கள், படம் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஆக்சுவலி படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு நல்ல திரைக்கதை, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்க்காதது ரொம்ப எதிர்பார்த்தோம். அது நல்ல படம் தான். ஈவன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அண்ட் சூரி கண்டிப்பாக ஏதாச்சும் அவார்ட், நேஷனல் அவார்டு கிடைச்சே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. The movie is super fun and I like it. Vijay Sethupathi வேற லெவல்.